இந்த வீடியோல இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் அரண்மனை 4 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நிலத்திலையும் நீர்லையும் வாழ்ற பாக்குன்ற அமானுஷ்ய தீய சக்திய பிரம்மபுத்திரா நதிக்குள்ள சிறை வச்சிருக்காங்க. ஆனா எதிர்பாராத நிகழ்வா அந்த பார்க் அந்த நதியில இருந்து தப்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபுறம் சென்னையில வழக்கறிஞரா இருக்கும் கதாநாயகன் சுந்தசி காதல் கல்யாணம் செஞ்சுட்டு தன்னை விட்டு பிரிந்து போன தன் உயிர் தங்கை தமனா மீது கொள்ளை பாசம் வச்சிருக்காரு. ஒரு நாள் அவரது தங்கையும் தங்கையின் கணவன் சந்தோஷ் பிரதாப்பும் இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி கிடைக்குது. உடனே அவங்க வாழ்ந்து வந்த பழைய அரண்மனைக்கு தன் அத்தை கோவை சரளாவோடு வராரு சுந்தசி. அங்க தன் தங்கையின் சாவுல சந்தேகம் இருப்பதையும் தங்கையின் குழந்தைகளுக்கு ஆபத்து இருப்பதையும் உணரும் சுந்தசி அதை தெரிஞ்சுக்க முற்படும் போது மர்ம மரணங்களும் அமானுஷ்ய சம்பவங்களும் அங்க நடக்குது. தொடர்ந்து இப்படி நடக்கும் மரணங்களுக்கு யார் காரணம்? ஒருவேளை அந்த தீய சக்தியான பாக்கிற்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்குமா? கடைசியா குழந்தைகளை சுந்தசி காப்பாற்றினாரான்ற கேள்விகளுக்கு வழக்கமான அரண்மனை ஃபார்முலாவில் பதில் சொல்லியிருக்கு இந்த படத்தோட மீதி கதை. ஆக்ஷன் ரகலைன்னு சில இடங்கள்லையும் பதற்றம் தரும் சில இடங்கள்லையும் அளவெடுத்த மாதிரி நடிச்சு தப்பிச்சிருக்காரு சுந்தசி. ஆனாலும் உருக்கமான காட்சிகள்ல மேலோட்டமான நடிப்பை கொடுத்து உணர்வுகளை கடத்த தவறாரு. பாசத்தை பொழியும் தாயாகவும் பயமுறுத்தும் பேயாகவும் உணர்ச்சிகரமான கதாபாத்திரத்துல அசத்திருக்காங்க தமனா. துணை நடிகரா வர ராமச்சந்திர ராஜுவோட கதாபாத்திரம் மட்டும் கனமாக எழுதப்பட்டிருக்கு. அவரது நடிப்பிலும் குறை எதுவும் இல்லாம அளவா நடிச்சிருக்காரு. வளவள வசனங்களாலும் மிகை நடிப்பாலும் துளைத்து எடுக்கிறார் கோவை சரளா. ஒரு சில இடங்கள்ல மட்டும் சிரிக்க வைக்குது யோகி பாபு, விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ் ஆகியோரது கூட்டணி. அதே போல ஜெயபிரகாஷ், ராசி கண்ணா, சிங்கம்புலி ஆகியோரும் கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்காங்கன்னே சொல்லணும். கிருஷ்ணசாமியோட ஒளிப்பதிவுல இரவு நேர திகில் காட்சிகளும் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் காட்சிகளும் கச்சிதமாக பொறிந்திருக்கு. முதல் பாதி இழுவைக்கு கடிவாளம் போட தவறி இருக்கு பென்னி ஆலிவரின் படத்தொகுப்பு. மற்றபடி ஹிப்ஹாப் ஆதி இசையில இளையராஜா குரலில் வரும் ஜோ 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 பாட்டு கொஞ்சம் ஆறுதல். மற்ற பாடல்கள் காதுகளுக்கு கொலை மிரட்டல் விடுவது போல சப்தம் மட்டுமே ஆக்கிரமிக்குது. பதற வைக்கும் நொடிகளையும் மெருகேற்றி படத்திற்கு வலு சேர்த்திருக்கிறது ஆதியின் பின்னணி இசை. அதையும் பாராட்டியே ஆகணும். திகிலான ஒரு அரண்மனையை கண்முன் கொண்டு வந்த விதத்துல குருராஜின் கலை இயக்கம் கவனிக்க வைக்குது. இருந்தாலும் அப்பட்டமா இது செட்டிங்னு தெரியும் காடுகளையும் குகைகளையும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி உருவாக்கி இருக்கலாம். அதே மாதிரி நேர்த்தி இல்லாத கிராபிக்ஸ் காட்சிகளையும் கூடுதல் உழைப்பை போட்டிருக்கலாம். அதே சமயம் கிளைமேக்ஸில் பிரம்மாண்ட சிலைகள் செட், கோவில் செட், அதற்குள் படமாக்கப்பட்ட சண்டை காட்சிகள்னு எல்லாமே பிரம்மி போட்டி ரசிக்க வைக்குது. பழங்காலத்து அரண்மனை, அமானுஷ்ய சக்திகள், மர்ம மரணங்கள், பாச போராட்டங்கள், காமெடியன்ஸ் சேட்டைகள்னு படத்துல ஏகப்பட்டது இருக்கு. இப்படி எல்லாம் கலந்து ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டாக கொடுத்திருக்காரு இயக்குனர் சுந்தசி. பாக்குன்ற அமானுஷ்ய சக்தியை பத்தி அதிரடியான அறிமுகத்தோடு தொடங்கினாலும் தேவையில்லாத ஆக்ஷன், மேம்போக்கான சென்டிமெண்ட் காட்சிகள்னு வழக்கொழிந்து போன பழைய டெம்ப்ளேட் காமெடிகளை சொருகி வச்சது ரொம்ப சோதிக்கவே செய்து. சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி, திகில், விறுவிறு சேசிங்னு அடுத்தடுத்து கச்சிதமான அளவுல கோர்க்கப்பட்டிருப்பதும் அவை ஒர்க் அவுட் ஆகி இருப்பதும் மொத்த படத்தையும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா மாத்திருக்கு. அதே போல வழக்கமான பேய் பிளாஷ்பேக் இல்லாம கொஞ்சம் மாற்றங்கள் செய்திருப்பதும் சிறிது ஆறுதல் தான். மொத்தத்துல இந்த படம் ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் பேய் சினிமாவா இருந்தாலும் இந்த அரண்மனை 4 கச்சிதமான ஒரு தியேட்டர் மெட்டீரியலா மாறி இருப்பதால ஒரு விதத்துல அனைவரையும் ரசிக்க வைத்து தப்பிக்குதுன்னே சொல்லணும்.